என் உள்ளத்தின் மகிழ்வு
நாம் நின்ற வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்க நம்முடைய விஜயநாத் வாசிப்பார்கள். வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 51ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வார்த்தைகள் ஒரு 5 நிமிஷம் சில வார்த்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த காலத்துக்கு போன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நேரம் கடந்து போயிட்டே இருக்கு, மக்கள் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு பலமே சொல்லுவாங்க. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம். அல்லேலூயா. 11 வாசிப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 51:11 சங்கீதத்தை வாசிக்கிறோம். 51:11 ரொம்ப யோசிக்கிறீங்களா பயப்படுகிறதுக்கு? 51:11 வாசிக்கிறீங்க.
உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். நல்லா கவனிக்கணும், ஒரு முக்கியமான வார்த்தை 51 சங்கத்தில். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நமக்கு எல்லாம் மிஸ் ஆகும். தேவசம் மிஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு. அல்லேலூயா. ஒரு பஞ்சனை மிஸ் பண்ணலாம், ஒரு காற்று உலகத்தில் மிஸ் பண்ணலாம். தேவசமத்தை மிஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய விளைவு மோசமாக இருக்கும். அந்த வசனம் வாசிக்கிறோம், தாவி செபிக்கிற ஜபத்தினுடைய ஆழம் என்ன, தாவி செபிக்கிற ஜபத்தினுடைய உட்கருத்து என்ன, தாவி செபிக்கிற ஜபத்தினுடைய மேன்மை என்ன. அங்கே தாவி சொல்லுகிற, ஆண்டவரே ஒரு சமத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. சமூகம் என்னதுங்க, என்ன கடை சமூகத்துக்கு வந்தா அவர் சமூகத்தோடு தான் உன் ஜீவன் பாதுகாக்கப்படும். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? கர்த்தருடைய சமூகம் உன் ஜீவனை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய சமூகம் உன்னை சமாதானப்படுத்துகிறது. கர்த்தருடைய சமூகம் உன்னை உயர்த்துகிறது. கர்த்தருடைய சமூகம் உன்னை கரம் பிடிக்கிறது. கர்த்தருடைய சமூகம் உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறது. இந்த சமூகத்தை விட்டு விலகி போகும்போதெல்லாம் பெரிய ஆபத்தை சந்திக்கிறது. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு அப்ப தேவ சமத்தை விட்டு விலகா ஜெபிக்கிற ஜபம் என்ன? அவனுடைய தானிதாகிய தேவ மனுஷன் கர்த்தருடைய பெரிய பொருள் ஆஸ்தியெல்லாம் கேட்க, ஆண்டவரே என் ஜீவன் இருக்க வரைக்கும் சமத்தோடு தள்ளாத சமூகம் என்றால் கர்த்தர் தங்கியிருக்கிற ஆலயம். தேவன் தங்கி வாசம் பண்ற இடத்தை விட்டு தேவன் தள்ளிட்டார்னா நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. நீ உலகத்துல பாருங்க, ஒரு தப்பு பண்ண வேலை செய்யும் போது சஸ்பெண்ட் பண்றாங்க, டிஸ்மிஸ் பண்றாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது உலகத்துக்குரிய காரு. கர்த்தர் நம்ம டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னா நம்ம யாருமே நம்ம காப்பாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. ஒரு யூதாஸ் பாருங்க, இயேசு விட்டு விலகி போனான், இயேசு மகிமை விட்டு விலகி போனான், நான்கு கோடி செத்தான், முடிவு பத்திரமா மாறி போச்சு. தேவச்சனம் உலகத்தில் நமக்கு எல்லாம் கிடைக்கும், தேவசம் மட்டும் கிடைக்காது. தேவசம் சமூகத்தில் வந்து உட்கார்ந்தா தான் உன் ஆத்மா ஒரு திருப்தி கிடைக்கும், உன் ஆத்மா ஒரு சமாதானம் கிடைக்கும், நன்மை உண்டாயிருக்கும். உன்னை கர்த்தர் வாழாக்கம தரையாக்குவார். எப்பொழுது சமூகத்தோடு விலகாதபடிக்கு. இந்த நாத்திகமையா அற்றாத்திக பார்த்தீங்களா? அற்றாதி பார்த்தீங்களா? எவ்வளவு விலகி போய் ஆண்டவர் விட்டு உனக்கு ஆபத்து கிட்டி சேர்ந்திருக்கிறது. நம்ம நினைச்சிருப்போம், பரவாயில்ல நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க, கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, இந்த கடைசி காலத்துல நீ தேவசனம் எவ்வளவு விலகி போறியோ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. ஒரு இந்து மக்களை பாருங்க, நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் பாருங்க, டைமை ஃபாலோ பண்றாங்க. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. இந்த கிறிஸ்தவ மக்கள் மட்டும்தாங்க தேவ பயம் இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்றோம், அந்நிய பாஷை பேசுறோம், தோத்திரம் பண்றோம், பாட்டா பாடுறோம், எல்லாம் பண்றோம். கர்த்தருடைய பயம் நமக்குள்ள இல்லைங்க. தேவ சமத்துக்குரிய பயம் நமக்குள்ள இல்லை. 7 மணிக்கு சரிசுனா நீ 7 மணிக்கு உள்ள வந்து உட்கார்ந்தணும். அப்படி உண்மை விசுவாசம் இருக்க முடியும். எவ்வளவு தாமதமா நீ வரையோ, கர்த்தருடைய சமத்தை இழந்து கொண்டு இருக்கிற, தேவ மகிமை இழந்து கொண்டு இருக்கிற, தேவ அக்கினி இழந்து கொண்டு இருக்கிற, தேவ மகிமை இழந்து கொண்டு இருக்கிற. எவ்வளவு சமத்தோடு விலகி போறியோ கர்த்தருடைய கண்ணு கேட்க போறாரு. ஒரு மனுஷன் கொடுத்த கட்டளை மாறி வேற தேசம் புறப்பட்டு போனான். யோனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நினிவே கர்த்தர் போசினாரு. அவன் நினிவே விட்டு தர்சீசுக்கு கப்பல் ஏறி போனான். கர்த்தர் விட்டாரா? கர்த்தருடைய சமத்தை விட்டு எவ்வளவு விலகி போகிறியோ முடிவு பயங்கரமாக இருக்கும். தேவச்சனமே, கர்த்தருடைய சமூகம் என்பது கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய சமூகம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய சமூகம் என்ற வார்த்தை உன் நிலைமையை குறிக்கிறது. அதாவது வசனம் வாசிக்கிறோம், அவன் தாவி ஜெபிக்க ஜபத்துடைய ஆழமன், ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. என்னை தள்ளிட்டா என்னை காப்பாற்ற யாருமே கிடையாது. எனக்கு எல்லா அந்தஸ்தும் இருக்கு, எல்லா வாய்ப்பும் இருக்குது, எல்லா காரியம் இருக்குது. ஆனால் என்னை காப்பாற்ற ஒரே ஒரு வழி என் ஆண்டவர் மட்டும்தான். ஏன் இவ்வளோ சீக்கிரம் வர முடியும் டைமுக்கு? ஏன் வர முடியல? நல்லா கரெக்டாக அட்டன் பண்ணுறோம். ஒரு மேரேஜ் கரெக்டாக போயிடுறோம், ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடுறோம், வேலைக்கு கரெக்டாக எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணிடுறோம். ஆனால் சர்ச்சைக்கு மட்டும்தாங்க 7 மணினா 9, 7 மணினா 8 கத்தர் சொல்ல வந்து உட்காரும். தேவஸ்தானம் உனக்கு டேஸ்ட்டாக தெரியல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுன்னா சண்டே ஒரு மணியில் கார்டு பஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஆப்சென்ட் ஆகிடும். எங்கள் அப்பா வேலைக்கு போவார் ரயில்வே. எங்கள் அப்பா கத்தர் ஸ்தோத்திரம். 6:55 கார்டு பஞ்ச் பண்ணோம். இல்லை 7 ஆச்சுன்னா நீங்கள் ஆப்சென்ட். எங்கள் அப்பா ரயில்வே வேஸ்ட்ப்பா 6:55 இவ்வளோ கார்டு பஞ்ச் பண்ணோம்பா, 7 ஆச்சுன்னா ஆப்சென்ட் ஆகிடும். இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிடும்.
கரெக்டாக அப்போ எழுந்து ஓடுவார் சைக்கிள் கத்தர் ஸ்தோத்திரம். கரெக்டாக 6:55 6:56 ஆச்சுன்னா கூட ஆப்ஷன் தான். 6:55 கார் பஞ்ச் பண்ணணும் ரயில்வேல. கத்தர் ஸ்தோத்திரம். 6:56 ஆச்சுன்னா கூட டைம் கொஞ்சம் டைம் இருக்காது. அன்றைக்கி ஆப்ஷன் கத்தர் ஸ்தோத்திரம். ஆனால் உலகத்தை வாழ நம்ம தான் நிருசாரமாக இருக்குது. எவ்வளோ பிரசங்கத்தை கேட்குறோம், எவ்வளோ வார்த்தையை கேட்குறோம், எல்லாம் தலையாட்டிக்கிறோம், தோத்திரம் பண்ணுறோம். ஆனால் நடைமுறை கொண்டு வர முடியலையே. ஏன்னா நமக்குள்ள அந்த ஸ்பிரிட் வேலை செய்யுது. கத்தருக்கு 7 மணிக்கு ஒரு 7:00 வந்துடணும். அதான் ஆசீர்வாதம். இதுக்கு மேலே எப்படி பிரசங்கம் பண்ணுவார், எப்படி பிரசங்கம் பண்ணுவார். இப்போ பேப்பர் காஞ்சிபுரம் அவர் எத்தனை கிளம்பியிருப்பார் பாருங்க. அங்கே வந்து உட்கார கத்தர் சீக்கிரம் வந்து கத்தர் ஸ்தோத்திரம். உட்காந்து வந்து உட்காந்து நம்ம அவ்வளோ முடியல, நம்ம அவ்வளோ டயர்டாயிரும், அவ்வளோ சோறு வந்துடுது. அன்றைக்கி தூக்கம் நல்லா வருது கத்தர் சொல்லி சாப்பிட்டா கரெக்டாக தூக்கம் வச்சிடறாங்க. நம்ம 6 நாள் நம்ம தூக்கமாக வராது. கரெக்டாக 450 தூக்கம் வரும் நமக்கு. அன்றைக்கி தான் நல்லா தூக்கம் வரும், டயர்டாகும், கை கால் வலிக்கும், எல்லாம் வரும் கத்தர் ஸ்தோத்திரம். என்னோட வாழ்க்கையில் இன்னும் அதை டேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறோம். ஆனால் சொல்கிறோம் நான் ஜபத்தில் இருக்கிறேன், முட்டியில் இருக்கிறேன், தோத்திரம் பண்ணுறேன், எல்லாம் படிக்கிறேன். பட் ப்ராக்டிக்கல் ஒன்றுமே சீரவாக இருக்கிறோமே. நான் கேட்டுதான் ஆகணும், உங்களுக்கு கேட்காம இருக்க முடியாது. நான் பாஸ்ட் எதுக்கு அவங்க உட்காந்துக்கணும், தோத்திரம் பண்ணிங்க அப்படி இல்லை, பண்ணிச்சு தான் ஆகணும். நான் வரும்போது 3 பேர் தான் உட்காந்துக்கிறாங்க சர்ச்சில். அவன் என்னத்தை பாட்டு பாருங்க, என்ன ஒர்ஷிப் பண்ணுறது, என்ன கத்தர் பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே பாட்டு பாடி அப்புறம் எத்தனை மணிக்கு ஆராதனை முடிக்கிறது சொல்லுங்க. வாசிங்க சங்கீதம் 51:11 வாசிங்கம்மா. எவ்வளவு ஆவியை ஒத்துவாங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே. 2 பாயிண்ட் முக்கியம். பரிசுத்த அவனோட போயிட்டாருன்னா நம்ம டம்மி பீஸ் தான். நான் டம்மி பீஸ் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. நான் பண்ற பிரசங்கம் ஒன்று வேலைக்கு ஆகாது, நான் பாடுற பாட்டு ஒன்று வேலைக்கு ஆகாது. ஏன்னா பரிசுத்த போயிட்டாருன்னா என் பாட்டு யாருக்கும் புரியாது, கேட்காது, ஒன்றும் புரியாது. என் ஆப்ரேட் பண்ணது ஆவியானவர் தான். ஆப்ரேட் பண்ணது ஆவியானவர் தான். வாழ்க்கையை சரிப்படுத்தது ஆவியானவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி 2 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு முகவரி தான். ஐதான் பேச கொடுக்குறேன் கத்தர் ஸ்தோத்திரம். 2ஆம் வார்த்தை சமத்தை விட்டு தள்ளாமலும் பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் ஆண்டவரே. பரிசுத்தம் எடுத்துட்டாருன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லி எஸ்பி பாலசுப்ரமணியம் 1000 பாட்டு அழகாக பாடுவார். ஆனால் 2 வசனம் பாட்டு பண்ண 10 பேர் ரட்சிக்கப்பட்டுருவான். இதுதான் தேவ வல்லமை. இந்த தேவ ஆவியானவர் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஆண்டவரை நீங்க மிஸ் பண்ணிக்கொண்டே வர. மற்ற பாஸ்டர் வேறுங்க, நான் வேற வித்தியாசம். மற்ற பாஸ்டர் ஹாய் ஹூட் பாயிண்ட் பண்ணுவாங்க. நம்மளாம் கரெக்டாக கேட்டு தான் ஆகும். பரவாயில்ல போனால் எதை சரிப்படுத்தி தான் ஆகும். நீ நல்லா ஸ்டூடெண்ட்ஸாக மாறினா, நல்ல ஆசிரியர் நான் மாறினா தான் நீ ஸ்டூடெண்ட்ஸாக மாற முடியும். இந்த வாழ்க்கையில் எல்லாம் சேஞ்ச் வரணும். கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கணும். சமத்தை விட்டு நீ தள்ளாமலும் ஆண்டவரே. நல்லா கவனிச்சுக்கொள்ள. நமக்கு எல்லாம் கிடைக்கும், பரிசுத்த ஆவி கிடைக்காது. எல்லாம் நமக்கு கிடைக்கும், தெய்வம் கிடைக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கை தேவன் எவ்வளோ நீங்கள் விட்டு தூரமாக போகிறீங்களோ அபிஷேகம் நினச்சிக்கிறோம். நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் இல்லை, சமத்தோடு விலகிட்டே இருக்கணும். சமத்தோடு விலகிட்டே இருக்கணும். பரிசுத்த எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. அடுத்து 12 வாசிங்க. 51:12 வாசிங்க. 51:12. ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்த ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும். ஒரு காலம் முட்டிப்படி ஜோமன் அபிஷேகம் இறங்கும். முட்டிப்படி ஜோமனை தூக்கம் தான் வருது. எங்கேயோ பிடிச்ச ஸ்பிரிட்டு அதை விட்டு விலகிட்டாரு. மாம்சம் உள்ள வந்துடுச்சு, உள்ள வந்துடுச்சு, தூக்கம் உள்ள வந்துடுச்சு, எல்லாம் உள்ள வந்துச்சு. தேவட மகிமை வெளியே போயிடுச்சு. போன வருஷம் வசனம் கேட்டீங்க. போன வாரம் என்ன கேட்டீங்க? கேடு வராது நீதிமான்னு கேட்டீங்க. எப்படி இருந்தால் கேடு வராது? சுத்தமாக இருந்தால் கேடு வராது. பிரைஸ் எல்லாம். அப்போ உற்சாகத்தை நாளைக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. அப்போ பாட்டு பாட்டா எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் இப்போ இந்த பாட்டு வரலையா ஆண்டவரே, ஜபமே வரலையா? ஏன்? கர்த்தர் மேலே தப்பு இல்லை. நீ அவரை விட்டுட்ட, நீ அவரை விட்டு விலகிட்ட. லாஸ் எவ்ரிதிங். த காட்ஸ் கத்தோட பேசிட்டு இருக்கிறான். சமத்தை பெற்று விலகாமலும் பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்ளாமலே ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டு வேற எதுவும் கேட்கல, அபிஷேகத்தை கேட்கிறான்.
அல்லேலூயா. சத்தமா ஒரே ஒரு சின்ன ரூட்டை மாற்றினார் தலைவர். யாரு? யோனா தீர்க்கதரிசி. ஆண்டு ரூட்டை மாற்றி விட்டார். சம போல பிறந்தார். நான் சொல்ற வார்த்தை கீழ்ப்படி அந்த ரூட்டை மாத்திரையா 3 நாள் பட்டியா கிடப்போ உன்னை கடலை தூக்கி போடுவாங்க. நீ மாட்டின அவஸ்தைப்படுவேன். இயற்கையில மாட்டுவேன். உன்னை மீன் முழுங்கும். எல்லாம் நடக்க போகுது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சுங்க. தேவ சமூகத்தை மிஸ் பண்ண மீன் முழுகிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலை பண்ணியால் விழுந்து உட்காருங்க. என்னமோ பொண்ணு பார்க்க வந்த போல அப்படியே கீழே குடிச்சு 30 கீழே இழுத்து போடுக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தும். சத்தத்தை உயர்த்தும். தேவ சமூகத்தில் மீன் முழுகிடும். கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு. சர்ச்சைக்கு வராமல் மீன் முழுகிடும். நான் பொறுப்பு இல்லைப்பா. அல்லேலூயா. அப்புறம் யார் கத்துனா பாஸ்டர் வந்து ஜெபிக்கலாம் முடியாது. அது தானே கிடையாது. இல்லைன்னா இல்லை மாட்டிப்பேன். அல்லேலூயா. கையை உயர்த்து. சர்ச்சை நீ மிஸ் பண்ண உன்னை மீன் முழுகிடும். மீன் அந்த ஹெல்த்தி மீன் வவால் மீன் இல்லை, பெரிய மீன் முழுகிடும். ஐயோயோ என்னை காப்பாற்ற ஆண்டவரே. ஒழுங்கா சர்ச்சைக்கு போனியாமா? நான் சண்டே வர்றதே கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறது. அதனால் பைபிளில் சர்ச்சை மிஸ் பண்ண மீன் முழுகிடும் உங்களுக்கு. நான் சொல்ல பைபிள் சொல்லு. யோனா சொன்ன பேச்சு கேட்குதப்பா. தேவ சமத்தை விட்டு விலகி கத்தோட வார்த்தை மீறி டிக்கெட் எடுத்து தர்ஷீசுக்கு போனார். அவர் ஏமாற்ற முடியுமா ஆண்டவரே? சொல்லுங்க. நான் ராஜேஷை ஏமாற்றலாம், அவர் என்ன ஏமாற்றலாம், நான் தெய்வத்தை ஏமாற்ற முடியுமா? கையை உயர்த்தி. கையை உயர்த்தி. மீன் முழுங்கச்சு. பண்ணலாமா? மீன் முழுங்கலாமா? எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், உங்களுக்கு போய் மீன் முழுங்க முடியுமா? உன் தகுதி என்ன, உன் கேரக்டர் என்ன, உன் லைஃப் என்ன, உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன, உன்னுடைய எல்லா கமிட்மெண்ட் என்ன? நீ கீழே இறங்கி போகும்போது தான் ஆபத்தில் சிக்கி கொடுக்குறேன். ஒருத்தர் பிளான் பண்ணி கிராஸ் பண்ணார். ஒருத்தர் பிரளயம் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. கொஞ்சம் காசு வாங்கிட்டு மாற்றி சொல்ல போனார். குறுக்கு எது நிற்குது? கழுதை போவான் தடுக்குது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. உனக்கு கழுதை பிரசனம் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் ஆசிரியம் பண்ண முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு. கொஞ்சம் காலம் தான் இருக்குது. கிறிஸ்து வரப்போறாரு. அவரை நீ அண்டிக் கொள்ளுங்க. அன்போடு கேட்குறேன், பாசத்தோடு கேட்குறேன், அல்லேலூயா பணிவோடு கேட்குறேன். கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. தேவ சமத்தை மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தமிழகத்தை எப்போ ஆபத்து வரலாம், எப்போ டைம் ஃபாலோ பண்ண யோசிக்கிறேன். தேவன் துக்கப்படுகிறார். தேவச்சனமே கர்த்தர் துக்கப்படுகிறார். உன் நிலைமை கொடுத்து கர்த்தர் துக்கப்படுகிறார். இந்த வார்த்தை நான் பேசல, உன்னோட பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள்கிட்ட நீ தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. கொஞ்சம் தப்பு செய்தா கூட கர்த்தர் கணக்கு கேட்பாரு. தேவச்சனமே, சபையே, ஊழியமே, ஊழியக்காரரே, விசுவாசியே, தேவச்சனமே, பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் தப்பு பண்ணா கூட கர்த்தர் கணக்கு கேட்பாரு. நிச்சயமாகவே. What is the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு ஒழுங்கு கரெக்ட் பண்ண கர்த்தரை ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி. சில மக்கள் காணிக்கு பெட்டியில் போட்டுருங்க, நம்ம சர்ச்சைக்கு வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் தான் படைப்பாளி. அவர் தான் படைப்பின் காரணம். அவங்ககிட்ட என்ன கேட்குறாரா? லட்சம் கேட்குறாரு, காசு கேட்குறாரா, இல்லை வேற என்ன கேட்குறாரா? ஒரு ஜீவனை கேட்குறாரு, உன் ஒழுங்கு கேட்குறாரு, ஒரு அன்பு கேட்குறாரு, ஒரு துணி கத்தர் கேட்குறாரு. என் ஒழுங்காக சேர்த்துன்னு சொன்னால் நீ டாப்பில் வளர்ந்து காட்டுவேன். ஆமே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.